ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ஒரு சில வந்து இஷ்யூஸ் இருக்கும் ஸ்கின் ஹெல்த்தில். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்ததுமே ஃபேஸில் யூஸ் பண்ணாமல் உங்களோட எல்போவில் யூஸ் பண்ணி பார்க்கணும். வெயில் காலத்தில் யூஸ்வலாகவே நமக்கு வந்து செரிமான கோளாறுகள் இருக்கும். சம்மரில் எடுத்துக்கக்கூடிய உணவுகள்னால் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பழைய சாதம் சாப்பிட்றது, அதோட தண்ணி குடிக்கிறது எல்லாமே வந்து உடம்ப ரொம்பவே. இப்போ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து சில கெமிக்கலாக சொன்னீங்களா மேம், இந்த கெமிக்கல் இருந்தால் வாங்கக்கூடாதுன்னு, அது என்ன கெமிக்கல்னு? இப்போ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து சில கெமிக்கலாக சொன்னீங்களா மேம், இந்த கெமிக்கல் இருந்தால் வாங்கக்கூடாதுன்னு, அது என்ன கெமிக்கல்னு? ஸோ காமெடோஜெனிக் கெமிக்கல்ஸ்னு இருக்குது. ஸோ காமெடோஜெனிக் ப்ராடக்ட்ஸ்னே இருக்கும். அதில் பார்த்தீங்க இந்த மாதிரி சல்ஃபேட், பேரபன் ஃப்ரீ, பென்சோஃபெனான் அந்த மாதிரிலாம் ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து காமெடோஜெனிக், நான் காமெடோஜெனிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. இப்போ ஏதாச்சும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்டிகுலராக வந்து இந்த இன்க்ரீடியன்ட் தான் வாங்கலாம் அப்படின்னு வச்சிருக்கா, லைக் வந்து இந்த கிளிசரின், ஆலோவேரா ஜெல் அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ப்ராடக்ட் நேம் இருந்து இது வாங்கினா நல்ல பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் சொல்ல முடியுமா உங்களால்? நான் காமெடோஜெனிக்னு நம்ம சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா கிரேப் சீட் ஆயில்னு இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆலோவேரா, கிளிசரின், இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோடைய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் கண்டென்ட் இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஆட் அப் பண்ண ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது அந்த லேபிள் பார்த்தீங்கன்னாலே வந்து அதுலேயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஃபர்தராக. ஸோ இப்போது நேச்சுரலாக எல்லாரும் பார்க்குற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் அமேசானில் வாங்குகிறோம் இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு லிங்க்கில் போயிட்டு வாங்குகிறோம். ஸோ அந்த லிங்க்லேயே அவங்க ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாலே வந்து இந்தந்த ப்ராடக்ட்ஸோடைய கெமிக்கல்ஸ் வந்து இதுதான் அப்படிங்கிறதே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே நான் காமெடோஜெனிக் ப்ராடக்ட்ஸோடைய கெமிக்கல்ஸ் யூஸ்ட் அப்படின்னே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்க்கும்போது அந்த லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கும், அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். அது நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இது நமக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இல்லையா அப்படின்னு. இப்போ நான் காமெடோஜெனிக் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்வலாக சொல்லணும்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற சில பேத்துக்கு சென்சிட்டிவாக இருக்கும், சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்னு இருக்குது, ட்ரை இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ஒரு சில வந்து இஷ்யூஸ் இருக்கும் ஸ்கின் ஹெல்த்தில். அவங்களுக்கு ஃபேஸில் வந்து ஆக்னி வரலாம், இல்லைன்னா வந்து இதை தவிர்த்து ரேஷஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஸ்கின் ஹெல்த்தில் வந்து காம்பினேஷன் டைப்னு இருக்குது. அதிலே வந்து ட்ரை ஸ்கின் இல்லைன்னா ரெண்டுமே மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிற ஸ்கின்னும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சில ஸ்கின் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதில் அவங்களுக்கு ஆக்னி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, இல்லைனா ரேஷஸ், ரெட்னஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர்ஸ் இருக்கும். ஸோ போர்ஸ் ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த காமெடோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும், கெமிக்கல்ஸ் உள்ள போய் க்ளோஸ் பண்ணிவிடும். இல்லைனா வந்து அவங்களுக்கு சென்சிட்டிவான ஸ்கின் இருக்குது அப்படின்னா இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின் டைப் பீப்புளெலாம் நான் காமெடோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க, அந்த இதில் சன்ஸ்க்ரீன்ஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, நான் காமெடோஜெனிக் வந்து வாங்கினா நல்லதுன்னு சொன்னீங்க இல்லையா, ஆனால் நிறைய பேர் அதை அப்படி பார்த்து வாங்காமல் இந்த SPF 30, SPF 50 அப்படி பார்த்து வாங்குறாங்க, அது நல்லதா? SPF 30, SPF 50 அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதோட சன் ப்ரொடெக்ஷன் தான். ஸோ UVA, UVB ரேஸ்னு சொல்லக்கூடிய சன்ரைஸில் வர்றது. ஸோ அந்த ரேஸில் வந்து அது நம்மளோட ஸ்கின் பிக்மெண்டேஷனை வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ அந்த ஸ்கின் பிக்மெண்டேஷனை தடுக்கிறதுக்கு தான் அந்த ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லப்படுது. அது உண்மையாகவே தடுக்கிறது தான். ஸோ அது தடுக்கிறதுக்கான அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த நான் காமெடோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அந்த லேபிளில் இருக்கிறதுமே. ஸோ அவங்க SPF 30, 15 பார்க்குறதும் ஒன் ஆஃப் கைண்ட் ஆஃப் நல்லது தான். நீங்கள் 30 விட 50 என்ன பண்ணணும்னா இன்னும் அதிகமாக வந்து டேனை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஒரு சில பேருக்கு 30ங்கிறதே வந்து ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து அது தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்ததுமே ஃபேஸில் யூஸ் பண்ணாமல் உங்களோட எல்போவில் யூஸ் பண்ணி பார்க்கணும். எல்போவில் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே அவங்களுக்கு அது சென்சிட்டிவாக இருக்கா, ஏதாவது இஷ்யூஸ் வருதா அப்படின்னு அதிலே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது பெட்டர். 30, 50 பார்த்தும் வாங்குறதும் பெட்டர் தான். ஸ்கின்னோட வேரியன்ட் பொறுத்து சன்ஸ்க்ரீன் வாங்குறது நல்லது. இப்போ சம்மரில் வந்து இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது ஏதாச்சும் இருக்கா? சம்மரில் எடுத்துக்கக்கூடிய உணவுகள்னால் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீர் பழங்கள். ஸோ நீர் அதிகமாக இருக்கிற பழங்களில் தர்பூசணி எடுத்துக்கலாம். அண்ட் அது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலே இப்போ சீசனல் டைம் ஸ்டார்ட் ஆக வந்து இளநீ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இளநீங்கிறது வந்து ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹெல்த்தியான ஒரு கண்டென்ட் இருக்க சோர்ஸ். ஸோ இந்த பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான இது வந்து நீங்கள் வாங்கி தினமும் குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது இதில் எலக்ட்ரோலைட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. எலக்ட்ரோலைட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது தவிர்த்து பார்த்திங்கன்னா தர்பூசணி எடுத்துக்கிறது, நொங்கு சாப்பிட்றது. நொங்கு வந்து சீசனல் டைம் இந்த வெயில் காலத்தில் நொங்கு வந்து நிறையா விற்பனை பண்ணுவாங்க. அதுவுமே உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய கண்டென்ட். அட் த சேம் டைம் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இது ஒரு டெசர்ட்டாக கூட கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்க ஹெல்த்துமே நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு விருப்பமே இருக்காது. அதுக்கு ஃபில்லிங்காக சாப்பிடணும் அப்படின்னா கூழ் எடுத்துக்கலாம். ஸோ கம்மங்கூழ், ராகி கூழ் எடுத்துக்கிறது
உடம்புக்கும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், உடம்பு குளிர்ச்சியாகவும் வச்சுக்கவும் ப்ரிவெண்ட் பண்ணும். அது தவிர்த்து நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கிறது, பழைய சாதம் சாப்பிட்றது, அதோட தண்ணி குடிக்கிறது எல்லாமே வந்து உடம்பை ரொம்பவே பார்த்துக்கும். இதில் என்னன்னா வந்து நீர் ஆகாரங்களில் அந்த பழைய சாதம் சாப்பிட்றது எல்லாமே வந்து உடம்பு குளிர்ச்சியை வச்சுக்கிறது இல்லாமல் மலச்சிக்கல் வராமையும் ப்ரிவெண்ட் பண்ணிக்கும், ஸ்கின்னோட ஹெல்த்தையுமே நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறோம். அதில் வந்து வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் கூட்டு மாதிரி சாப்பிட்றது. ஸோ கொடி வகைகளில் இருக்கிற எல்லா காய்கறிக்குமே வந்து நீர் சத்து இருக்கிறது. அதில் வந்து நீங்கள் கூட்டாக எடுத்துக்கும் போது வந்து ஒரு ஃபில்லிங்கான கண்டென்ட்டும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய டைஜஷன் இஷ்யூஸ், செரிமான கோளாறுகள், இது தவிர்த்து வந்து ஹீட் ஸ்ட்ரோக் கொண்டு நம்ம தடுக்கிறதுக்கான எல்லா இம்யூனுமே நல்ல காய்கறிகளில், இந்த நீர் காய்கறிகளில் கொடுக்கும். இப்போ நீங்கள் கூழ்னு சொன்னீங்களா மேம், ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கூழ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூழாக எடுத்துக்கும் போது அது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது, அது ஒரு கூல் அண்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா வந்து இப்போ நம்ம சாப்பிடும்போது சாப்பாடாக தனியாக சாப்பிடும்போது அதுக்குன்னு ஒரு சில ஹீட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து உடம்பு சூடை ஏற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம கூழாக எடுத்துக்கிறதுனா நம்ம அதில் மோர் கலப்போம், அது தவிர்த்து வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறது. ஸோ வெங்காயம்லாம் வந்து ஒரு வகையான குளிர்ச்சி தன்மை கொண்டது தான். சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த சின்ன வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து குளிர்ச்சிக்கு தான் கொண்டு வருமே தவிர்த்து அது ஹீட் அதிகப்படுத்தாது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பழைய சாதம் பதப்படுத்துகிற மாதிரி தான் வந்து கூழுக்கு வந்து நைட் ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணி வச்சு ஊற வச்சுருவாங்க. ஸோ அதை மார்னிங் எடுக்கும்போது அதோட கண்டென்ட் பாதி ஃபுல்லாகவே குளிர்ச்சி தன்மைக்கு வந்துடும். அதில் நம்ம மோர் கலந்து குடிக்கும்போது இன்னும் அதிகமாக அது நல்லது தான் கொடுக்குமே தவிர்த்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிருக்கா? வெயில் காலத்தில் எடுத்துக்கக்கூடிய கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள்னு பார்த்தோன்னா ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் யூஸ்வலாகவே வந்து நார்மலாகவே சாப்பிட்றது கெடுதல் தான். ஆனால் வந்து ஒரு அளவாக எடுத்துக்கிறதோ இப்போ வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த வெயில் காலத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஒரு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் ஸ்டார்ட் ஆனாலே வந்து அது எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் சாப்பிட்ருவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டைஜஷன் இஷ்யூஸ் காஸ் பண்ணும். வெயில் காலத்தில் யூஸ்வலாகவே நமக்கு வந்து செரிமான கோளாறுகள் இருக்கும். ஸோ நம்ம உடம்பை சரி செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கும். பட் ஆனால் நமக்கு அது ஒரு ஸ்பேஸே கொடுக்காம அதுக்கு ஒரு டைம் தராமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி மைதா பொருட்கள் இருக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது இன்னும் அந்த இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ணி அதிகப்படுத்துறதுனால வந்து இதனால் நிறைய விளைவுகள் வரும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா சைவ உணவுகள் எடுத்துக்கிறத பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து. சிக்கன், போர்க், பீஃப் அண்ட் இதெல்லாம் மட்டன் சொல்லக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏன் அப்படி இந்த சம்மர் டைமில் வந்து பீக்டாக வந்து கோல்டு வருது, இது நம்மளுடைய தாக்கத்தில் நம்ம உடம்புல வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான ரீசன் வந்து மாம்பழம் சாப்பிட்டா உண்மையாக கட்டி வராது. ஆக்சுவலி கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களுக்கு பாடி ஹீட்டை குறைக்கணும், சம்மர் டைமில் வந்து குழந்தைங்களை வெளியில் அனுப்பக்கூடிய டைம். இப்போ அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன், போர்க், அப்புறம் வந்து பீஃப் மேலே எடுத்துக்கலாமா?